அந்த திருவாசகத்தை பத்தி லௌகீகத்தை சொல்லுவா. திருவாசகம் அறியார் ஒரு வாசகமும் அறியார். இது தெரியலன்னா ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி திருமாலை அறியார், இவர் எழுதின பிரபந்தத்துக்கு திருமாலைன்னு பேர். திருமாலை அறியார் திருமாலை அறியார். பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருமாலைங்கிற பிரபந்தத்தை தெரிஞ்சுக்கணுமா. ரொம்ப சத்தியான பாசுரம், 45 பாசுரங்களை உட்கொண்டது திருமாலை என்கின்ற பிரபந்தம். இந்த திருமாலையை பாடி கொடுத்தார் ஒரு மாலை, இன்னொரு மாலை திருப்பள்ளி எழுச்சின்னு பாடி கொடுத்தார். ஏற்கனவே தொடுத்து கொடுப்பது பூமாலை. அதனால இந்த பெண் சொன்னாலாம், இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வாரை போலே. இருமாலை ஈந்தேனோ, அந்த 2 மாலையில ஒரு மாலை நம்மளால கொடுக்க முடியும், புஷ்ப மாலை கொடுக்க முடியும். இன்னொரு தமிழ் மாலையெல்லாம் நமக்கு கொடுக்க தெரியாது, அது இவர் ஆழ்வாரால மட்டும்தான் முடியும். தொண்டர் அடி பொடி ஆழ்வாரை போலே. இதுல என்ன சரித்திரம்னா, அவர் அந்த தேவதேவியோட இருந்தார், அப்படி கைங்கரியத்தை மறந்துட்டார், பெருமாளையே நினைக்கிறத விட்டுட்டார். இதெல்லாம் ஆனோட பிராயஷ்சித்தம் என்னன்னு கேட்கிறார். குரு பரம்பரையில வருது. இப்ப பெருமாள் சொன்னாராம், பரத்வாஜ சம்ஹிதை இத்தியாதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, யாரும் இந்த அடியவர் நடந்து கொண்டு பகவன் நாமா சொல்லி கொண்டு போறாரோ அவர் பாதத்துல ஒட்டின தூள நீ உன் தலை மேல பூசிக்கொள்ள வேண்டும். தொண்டர் பகவான பாடின்னு போவார், அந்த தொண்டருடைய திருவடி பூமியில நடக்கிறது, அது அடியில ஒரு பொடி ஒட்டிட்டு இருக்கு, அந்த பொடியை எடுத்துக்கொண்டு பூசிக்கொள். தொண்டர் அடி பொடி, அதுதான் பிராயஷ்சித்தம்னர். இத சம்ஸ்கிருதத்துல சுலபமா சொல்லிடலாம். பக்தாங்கிரி ரேணு. ரேணுனா பொடி. இன்னைக்கும் நீங்க திருப்பதிக்கு போனா பெருமாளுக்கு சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருமண் காப்பை கொடுப்பா, அது நல்ல பச்சைக்கற்பூர்வமா இருக்கும். இது ஸ்ரீபாத ரேணுன்னு பேர். ரேணுனா டஸ்ட். தொண்டர் அடி பொடி, பக்த அங்கிரி ரேணு. பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பக்தாங்கிரி ரேணு. அதுல குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கணும்னு வச்சுக்கோ, தொண்டர் அடி பொடின்னு வைங்க, இல்லாட்டா பக்தாங்கிரி ரேணுன்னு வைங்க. யாரால உச்சரிக்க முடியும்னு பார்த்துடலாம். அதனால இவர் சொன்னார், இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே.